அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, பல சகோதரிகள் நம்மிடம் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், தொழும் பொழுது, அதாவது நாம் தொழுகின்ற பொழுது, ஃபர்தான சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்ற பொழுது நாம் எவ்வாறு தொழ வேண்டும்? ஆண்களை போன்றே நாம் தொழ வேண்டுமா அல்லது பெண்களுக்கென்று பிரத்யேகமான தொழுகை முறை உள்ளனவா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்கள் எவ்வாறு தொழுகிறார்களோ அவ்வாறுதான் பெண்களும் தொழ வேண்டும். பெண்களுக்கு பிரத்யேகமான ஒரு தொழுகை முறை கிடையாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு நீங்கள் தொழக் கண்டீர்களோ நீங்கள் அவ்வாறு தொழுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆண்கள் தொழுவதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு எவ்வாறு தொழுகையை படித்துக் கொடுத்தார்களோ அதே போன்றுதான் பெண்களும் தொழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே சில ஃபுகஹாக்கள், சில மார்க்க அறிஞர்கள் பெண்களுக்கு என்று பிரத்யேகமான முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்கு எந்த ஆதாரமும் ஹதீஸினுடைய பார்வையிலே கிடையாது, ஹதீஸிலே கிடையாது. எனவே நாம் ஆண்களை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக காட்டி தந்த முறையிலே தான் நாம் தொழ வேண்டும். பெண்களுக்கு என்று பிரத்யேகமான ஒரு தொழுகை முறை கிடையாது. தக்பீர் கட்டுவது, ருக்குவுக்கு போறது, சுஜூதுக்கு போறது எல்லாமே ஆண்களை போன்றுதான். இந்த செய்தியோடு சேர்த்து இந்த கேள்வியை அல்லாமா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது இதே பதிலைத்தான் அவர்கள் வழங்கினார்கள். அந்த பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே ஆண்களுக்கு என்று பெண்களுக்கு என்று பிரத்யேகமான தொழுகை முறை கிடையாது. சில மதுஹப்களிலே அப்படி சொல்கிறார்கள். இமாம்கள் கண்ணியமானவர்கள், அவர்களை நாம் மதிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனிதன் அடிப்படையிலே ஒரு சில ஜித்திஹாத் இருக்கும், அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கும், நாம் அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் எது சொல்கிறதோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் சொல்கிறோமே தவிர ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள், மதம் சார்ந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து அது அவர்களோடு சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய ஆய்வோடு சம்பந்தப்பட்டது. அதை நாம் குறை சொல்லவில்லை. அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக கூலி கொடுப்பான். சரியாக இருந்தால் 2, தவறாக இருந்தால் 1 கூலியை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். ஆனால் இப்படி வரையறுப்பதற்கு, பெண்களுக்கு என்று பிரத்யேகமான தொழுகையை வரையறுப்பதற்கு ஹதீஸ்களிலே எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மேலதிகமாக, அதாவது ஆண்களை போன்றுதான் பெண்கள் தொழ வேண்டும், ஆனால் பெண்களுக்கு என்று பிரத்யேகமான வழிமுறைகள் என்று சொல்லி சில விடயங்களிலே வருகிறது, பொதுவான விடயங்களிலே என்று சொன்னால் அது ஹதீஸ் ஒன்று அதை குறித்து காட்டினாலே தவிர ஆணும் பெண்ணும் பொதுவாகத்தான் பார்க்கப்படுவார்கள். பெண்களுக்கு என்று குறிப்பான ஒரு விஷயம் என்று குறிப்பான ஹதீஸ் வந்தால் தான் நாம் அப்படி பார்க்க வேண்டும். தொழுகையினுடைய விடயத்திலே அப்படி இந்த குறிப்பான ஹதீஸ்களும் வரவில்லை. எனவே ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் தொழ வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி சொல்லுகிறது. அதே போன்றுதான் தொழுகை முறையை நாம் சொல்கிறோம். தொழுகின்ற பொழுது அவர்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பது வேறு விடயம். அது அவர்கள் ஆடையோடு, அவுரத்தோடு சம்பந்தப்பட்டது. தொழுகை முறை என்பது ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதாவது மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.